ஆக 9/4/2015 ஆதிபராசக்தி ஸ்லோகம் 13வது இலக்கின் உரையாக்கம். இதிலே வித்யா தத்துவத்தின் சுகம் பஞ்சபக்தி சுகம் என்ற 5வது நிலையின் தொடர்ச்சியின் ஆக்கம். இந்த தொடர்ச்சியின் ஆக்கம் ஒரு பெண்ணுக்குள்ளிருந்து வருகிறது. அந்த பெண் உலகம் அனைத்திற்கும் அன்னையாக இருக்கிறாள். உலகம் அனைத்திற்கும் அன்னையாக இருந்து கொண்டிருக்கிறாள். அதுதான் உண்மை. அந்த 13வது ஸ்லோகம் ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசினி திரேக அங்கசுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்காரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று சொல்லக்கூடிய 10 வரிகளின் இலக்கத்தை கொண்டுள்ளது. இது ஒப்பனைக்கல்லாது நேர்முகமாக சொல்லக்கூடிய காலத்தில் பெண்ணை ஆதாரமாக கொண்டுதான் அனைத்தும் படைக்கப்படுகிறது. கரு பெண். இங்கே கரு என்று சொல்வது ஒரு தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய கரு அல்ல. இந்த கருக்கு மூலம் என்பது பெயர். முக்கியமாக இந்த கருக்கு மூல பிரகிருதி. மூல பிரகிருதி என்பது பெயர். விளங்கவில்லை. பெண் அனைத்தும் என்றால் ஏற்புடையதாகாது, ஆக வேண்டாம். அப்படி நான் ஏற்க மாட்டேன் என்று ஒருவன் சொன்னான். அவன்தான் ராவணன். அவனால் நமக்கு கிடைத்தது என்ன? ராமாயணம். தாயை கூட ஒருவன் தவறுதலாக நினைத்தான். பாஞ்சாலி. மகாபாரதம் அவனால் கிடைத்தது. துரியோதனன் துச்சாதனன் ஜகுனி இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது மூலப்பிரகிருத்தியான பெண்களைத்தான். இந்த பெண்கள் அனைவருமே அன்னையின் மூலப்பிரகிருத்திக்குள் இருந்து வெளிவந்தவர்கள். இவர்களே மூலப்பிரகிருத்திகள் ஆகிறார்கள். பாஞ்சாலி, சீதா பிராட்டி மூலப்பிரகிருதியின் சத்து. இதற்கு ஒரு மூலப்பிரகிருதி, அது ஆதி மூலப்பிரகிருதி என்பது கூட அதுக்கு ஒரு பெயர். மூலாதாரமாக இந்த கதையின் வெள்ளேற்றத்திலே பெண்ணை வைத்துத்தான் புனைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரம் விசாரம். என்ன விசாரம்? காம விசாரம். ஒரு பெண் மேல் ஆசை கொண்டாள். அவள் பெண் அல்ல, மூலப்பிரகிருதி. அவள் ஆதி மூலப்பிரகிருத்தியிலிருந்து வந்தவள். இதுதான் முக்கியமான விஷயம். அப்படித்தான் 7 கோள்களை அன்னை படைக்கிறாள். படைத்த பின் அந்த 7 கோளுடைய கதைகள், அதனுடைய வெள்ளோட்டம் வேறு மாதிரியாக போகும். ஆனால் இவர்கள் அனைவருமே வந்தது ஆதி மூல பிரகிருதி. அதன் பரிமாற்றத்தின் மாயை இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கிற மனைவி, தாய், மகள், பேத்தி. இங்கே அந்த ஆதி மூல பிரகிருதியோடு ஆண்களை இணைக்கலாமா? இணைக்கலாம். ஆனால் பெண்ணின் இயக்கத்தோடு ஆதி மூலப்பிரகிருதி துவங்கியதால் மையம் பெண்தான்.
பச்சை மாமலை போல் மேனி என்று பாடினான். மலைகள் அனைத்தும் பெண்பால், பசுமை நிறம் பெண்பால், பவளவாய் என்பது பெண்பால். இந்த ரசனை ஒரு குழந்தையை, ஆண் குழந்தையை வைத்து தாலாட்டு பாடி ஒரு பெண் தான் ரசிக்க முடியும். அதுவும் அந்த பெண் மூலப்பிரகிருதியோடு, ஆதி மூலப்பிரகிருதியோடு, மூலப்பிரகிருதி ஆதி மூலப்பிரகிருதி ஒன்றிலிருந்து ஒன்று வெளிவந்தது. இவர்களால் தான் இந்த பிணைப்பின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இதற்கு மையம் பெண்தான். அவள்தான் ஒவ்வொரு வழியாக இந்த கிரகங்களை படைக்கும் தகுதியை படைக்கிறாள். இவள் படைத்து முடித்தது தன்னுடைய சிரசின் வழியாக குஜன், புதன் அல்ல குஜன், செவ்வாய் என்ற ஒரு கோளை படைக்கிறாள். அதற்கு முன் குருதி, அதற்கு வியாழ பகவானை எடுத்துக்கொள்கிறாள். அந்த வியாழ பகவான் என்று சொல்லப்படுவன் பெண்தான். ஜோதிடத்திலே அவனை சொல்கிறது பிராமணன், ஆண் என்று சொல்லப்படுகிறது. அது கதை வேறு விஷயம். ஒரு ரத்தம் சிந்தின அது காய்ந்து விட்டால் ஆண், ஈரக்கசிவோடு இருந்தால் அது பெண். உடலிலே, ஆண் உடலில் நரம்புகள் வழியாக ரத்தம் ஓடினால் கூட அந்த ஓட்டத்திற்கு பெயர் பெண். குரு பகவான் வியாழன் என்று சொல்லக்கூடியவன், அதாவது குரு வியாழன் இருவரும் ஒருவன். ஜோதிட சாஸ்திரத்திலே அவனை சொல்லக்கூடிய காலத்திலே பிராமணன் என்றும், தேவர்களுக்கு ஆசான் என்றும், ஆண் கிரகம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவனுடைய பிரவாகம் வெளிவந்தது ஆதி பிரகிருதி, ஆதி மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருதி என்பது பெண்கள் அனைவருமே. அவர்கள் உண்டு பண்ணக்கூடிய, பண்ணி வந்த இடம் ஆதி மூலப்பிரகிருதி, அதுதான் அன்னை. இந்த குருவை படைக்கும் கால் மகாவிஷ்ணு மனதிலே சரு சஞ்சலம். எங்கு அங்கே சஞ்சலம். யாரை கண்டவன்? அன்னையை கண்டவன். அவளுடைய படைப்பின் மூலாதாரத்தை படைத்த பின்னும், படைக்கப்பட்ட பின்னும், அழிந்த பின்னும், அழிவு என்பது ஆனந்தத்தின் செயல் அல்ல, துக்கத்தின் செயல்பாடு. அந்த அழிவின் ஆனந்தத்தை கண்ட ஒரே ஒரு தெய்வம் மகாவிஷ்ணு. அன்னைக்கு இப்படி ஒரு ஆற்றலா? அன்னைக்கு இப்படி ஒரு ஆற்றலா? ஆஹா, இவள் பெண்ணோ? இல்லை. மாயையோ? இல்லை. எனக்கு மனைவியாக வரக்கூடியவளோ? ஐயா அல்ல. இவள் வழியாக எனக்கு மனைவி வருவாள். பிரார்த்தனை. ஆண்களின் பிரார்த்தனை கண்டீரா? இதற்குத்தான் திருட்டுத்தனமான பிரார்த்தனை. பால் கடல் கடைந்தது, லட்சுமி வந்தால், திருமணமானது, அது வேறு கதை. இல்லை, இவள் என் ஒருத்திக்கு தாய். யாருக்கு தாய்? என் ஒருத்திக்கு இவள் தாய். பாருங்கள், ஆன்மீகத்தின் அலைபாயாத மனது. பெண்ணும் மானும் எப்பொழுது தன்னை மறந்திருக்கக்கூடிய காலம்? தாய் மடி கண்டு வெளிப்பிரஜையிலே மனம் காணாத கால், தாயின் பாலை
அருந்தும் போது தன்னை மறந்து தூங்கக்கூடிய மனோநிலைதான் இது. அந்த விழிப்பற்ற நிலையில் ஒரு தூக்கம் வரும். பஞ்சபூதங்கள் அடங்காது. இதற்கு ஆனந்தம் என்பது பெயர். இந்த ஆனந்தத்தை அனுபவித்தவன் தான் மகாவிஷ்ணு. அவனுக்கு ஒரு சுயநிலம் வருகிறது. ஐயா, இவள் எனக்கு மட்டும் தாய். உடனே அருளல், நீ பிறக்க வேண்டும் என்று. நானா? இல்லை, நான் இந்த உடல் கொண்டு பிறக்க மாட்டேன். ஆதிசக்தியான உண்மையில், ஆதி மூலப்பிரகிருதியான உண்மையில் ஆணை என்கிறான் படுத்திருப்பவன். ஏன்? ஆக்கலும் காத்தலும் அடித்தளத்தில் ஆனந்தத்தில், அடித்ததின் ஆனந்தத்தில் என் வயிற்றுக்குள்ளே வைத்து என்னை பகடைக்காயாக்கி தாயாகவும் படைத்து விட்டாய். நான் அரங்கன் என்று பெயர் கொண்டு தூங்குகிறேன், என்னை எழுப்பாதே. இல்லையடா, நீ ஒருத்தி எனக்கு மட்டும் தாய் என்றாய், அது எப்படி வருகிறது என்று 21 அம்சமாக நீ பிறக்க கடவா என்றான். அதில் 10 அவதாரங்கள் சிறப்பு. அவதாரத்தில் நீ என்னுடன் வர வேண்டும் தாய். என்னை தாலாட்டி சீராட்டி 10 அவதாரத்தில் உலக நன்மைக்காக நான் உன் வழியாக செயல்பட வேண்டும். உன் வழியாக செயல்பட வேண்டும். செயல்படும் கால் நீ உடன் வந்து இதை முடித்துக் கொடுக்க வேண்டும். உன்னுடைய பிரவாகம் அனைத்தும் பெண் என்பதை மறைத்து ஆணுக்கு முன்னுரிமை கொடுத்து இதிகாசங்களை உருவாக்க வேண்டும் என்றான். ஆணின் அந்தரங்க விஷயம் ஆதி மூல பிரகிருதியை தாய் என்று தனக்குள்ளே அடக்கி வைத்தான். அதற்காகத்தான் அவனுக்கு ஸ்ரீவாரு, ஸ்ரீவாரி, ஸ்ரீவாருகாரு, ஸ்ரீவாரி. எனக்கு வரக்கூடிய மனைவி உன் வழியாக வர வேண்டும். பொறாமை பொறாமை பொறாமை. உனக்குண்டான உள்ளம் கொண்டு மக்களை காத்து தனத்தினை அளிக்க வேண்டும். செல்வமா? இல்லை, ஆன்மீக செல்வமும் வழங்கிவிட வேண்டும். அதற்காகத்தான் திருச்சானூரிலே முதுகு வளைந்து வா என் மக்களே என்று சொல்லி அழைத்து கட்டி அணைத்து மார்பகங்கள் கனத்து சென்று குங்குமமிட்டு குங்கும திலகத்தோடு மஞ்சள் பூசி சிகப்பும் வெள்ளையும் கலந்த வர்ணத்தில் தன் முகத்தை மாற்றி உதட்டுக்குள்ளே ஓடக்கூடிய இரத்தம் சிகப்பு வர்ணமாக காட்சி கொடுத்து அமர்ந்திருக்கிறாள். அது வேறு கதை. ஆதி மூல பிரகிருதியை ஒருவன் மகாவிஷ்ணுவை வைத்து உணர முடியும், அல்லது 10 அவதாரங்களை வைத்து உணர முடியும். ஏன் உணர வேண்டும்? உலகாசை அறுபடுகிறது. இவள்தான் இந்த ஆன்மீகத்தின் தத்துவத்திற்காக மனிதனை படைக்க தன்னுடைய சிரசிலிருந்து குஜன் என்ற ஒரு கோளை படைக்கிறார். குரு மகாவிஷ்ணுவுக்கு பிடிக்கவில்லை. பின்னர் பிடித்து போகிறது. மகரிஷி ஆத்திரி மகரிஷிகள் வருகிறார்கள். பிரம்மனின் ரோசனை அது. சூரியன் சந்திரன் வருகிறார். இவளுடைய குருதிதான் வியாழ பகவான் பெண், கிரகாச்சாரத்தில் ஆண், ஜோதிட கலையில் ஆண், பிராமணன். இங்கு இவள் குரு என்ற குருத்தி பெண் ரூபம். அந்த பெண் ரூபம் யாரை சார்ந்தது? மூலப்பிரகிருத்தியான ஆதிபராசக்தியை சார்ந்தது.
இந்த ஒரு சராசரி உண்மையை மனிதன் புரிந்து கொண்டால் இந்த தாயை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அவளை வைத்து தாலாட்டு பாடும் தன்மை வரும். கண்ணனை வைத்து யசோதரை இப்படிதான் தாலாட்டு பாடி இருக்கிறாள். கண்ணனை வைத்து இல்லத்தரசனாக இருப்பின் கூட கணவனை தெய்வமாக வைத்து இதே தாலாட்டை புனைந்தவள் ருக்மணி. இதே தாலாட்டை ஸ்ருதியை சற்று இறக்கி பாடியது மாயாவலையின் தத்துவத்திலே மகாராணி ராதாதேவி. அவ்வளவு அழகு. அவள் அழகில் மயங்காதார் யாரும் இல்லை. மூலப்பிரகிருத்தின் அழகிலே இருப்பவள் ருக்மிணி தேவி. ஆதி மூலப்பிரகிருத்தின் அழகிலே இருப்பது அவளுடைய முகம். இதெல்லாம் அனுபவத்திலே வர வேண்டும். இந்த தத்துவங்களிலே குரு பகவானின் தத்துவம், வியாழனின் தத்துவம் மகாவிஷ்ணுக்கு பிடிக்கவில்லை, பின்னர் பிடித்தது. இப்பொழுது இந்த ஆன்மீகத்தின் தத்துவத்திற்காக தன் சிரசிலே இருந்து குஜன் என்ற ஒரு கோளையை நிறுவுகிறாள். காரணம் என்ன? ஒரு ஆன்மீகத்துக்கு 7 வகையான தாதுக்கள் தேவைப்படுகிறது. குருதி என்று ஒன்று, மஜ்ஜை என்று ஒன்று, நரம்பு, எலும்பு, சதை, தோல், கொழுப்பு. இதுகளை ஒன்றாக இணைத்து உருவமாக வரவைப்பது பிணைப்பு. ஒவ்வொரு மூலப்பொருளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறது. வெஜிடேபிள் ரைஸ் அனைத்தும் ஒன்றாக செய்து அதை தயாரித்த பின் அதற்கு வெஜிடேபிள் ரைஸ். புலாவ் சட்டென்று சொன்னால் தெரியாது, ஆம்பூர் பிரியாணி என்றால் தெரியும். அதுபோன்ற மூலப்பொருள்களின் இது என்ன மூலப்பொருள்? ஆதி மூலப்பிரகிருதியின் மூலப்பொருள் மனித உடல். அப்படித்தான் இதுகளை ஒன்று சேர்ப்பது குஜ பகவானின் வேலை. ஆகவேதான் இடக்காலை வைத்து நடனம் ஆடுகிறாள் முதலில். காரணம், மாயையாக எங்கே சென்று விடுவானோ என்று அதிர்ந்தது அவன் அலைகள். கோமளவாண்டியாக நிற்கிறான், பலக்காலை வைக்கிறான். உணர்ந்து கொண்டான், என்னுடைய ஆதி மூலப்பிரகிருதியின் வேலை மனிதனின் உடலில் அமைப்பில் தேவைப்படக்கூடிய முன்னே சொன்ன 7 தாதுக்களை கூட்டி வைப்பது. மாயை கலந்து பிறக்கிறானே, ஆம், முதலில் பிறப்பிலே அதை கூட்டி வைத்து விட்டால் அவன் 84 லட்சம் பிறப்புகள் பலமுறை கண்டாலும் இந்த 7 தாதுக்களின் சக்தியை ஆதி மூலப்பிரகிருதியின் வழியாக சிரசிலே இருந்து வந்து குஜன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் முதலிலே படைக்கின்றான். எப்படி இருந்தாலும் அரக்கனாக, தேவனாக, மனுவாக, சூரியனாக, சந்திர பிரஜாபதியாக, கர்க்காடக பிரஜாபதியாக, மனுவின் பிரஜாபதியாக, ஜீவமற்ற பிரஜாபதியாக வருவதற்கு பேஸ் என்று சொல்லக்கூடியது இந்த குஜன். படுத்திருந்தவன் 10 முதல் 21 அவதாரங்கள் எடுப்பது திண்ணமா எடுத்து. 2 அவதாரங்கள் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். அதில் இதிகாசங்கள் வந்தது. அந்த இதிகாசத்தின் உள்ளே பாரும் அனைத்தும் பெண் சாயல் தான் இருக்கும். ராமனுக்கு சீதை மூலப்பிரகிருதி, பெண். பெண் மூலப்பிரகிருதி என்பவள் பெண். அவளைத்தான் அள்ளி கட்டிக்கொள்கிறோம் மனைவி என்று.
ஆதி மூலப்பிரகிருத்தான் மகளாகவும் மகனாகவும் பிறப்பது. இந்த ஆனந்தத்தை அனுபவித்தால் தான் தெரியும். சாந்திபினி முனிவர் கண்ணன் தன்னுடைய பாடசாலைக்கு வரக்கூடிய காலத்தில் இதை உணர்ந்தான். என்னவென்று உணர்ந்தான் சாந்திபினி முனிவன்? ஆதி மூலப்பிரகிருத்தியின் நேரடி மகன். எழுதினாலே ஒருத்தி மகனாய் பிறந்து பொய் 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 ஒருத்தி மகனாய் ஓரிரவில் ஒளித்து வளர. இதில் மெய்யும் உண்டு. உலக நடைக்கு பொய் பிறக்கவில்லை. ஆன்மீக உலகுக்கு மெய் பிறந்திருக்கிறான். அந்த ஒருத்தி மகன் யாருடையது? ஆதி மூலப்பிரகிருதியின் மகன். மகாபாரத போர் நடத்திருக்க முடியாது. பாரதம் வந்திருக்காது. ஒரு ஜெகனியை கொன்றிருக்க முடியாது. ஒரு பீஷ்மனை சாய்த்திருக்க முடியாது. கொன்றவனை தனக்குள்ளே அடைத்துக் கொண்டு இருக்க முடியாது கர்ணன். இதற்கெல்லாம் காரணம் ஒருத்திக்கு மகனாக பிறந்தான். எந்த ஒருத்திக்கு மகனாக பிறந்திருக்கிறான்? ஆதி மூலப்பிரகிருதி. அதனால்தான் பாரதம், கீதை, லீலை. லீலையின் விசாரத்திலே கேட்டுக்கொண்டே வந்தால் ஞானம் வந்துவிடும். சுகபிரம்மம் சொல்லினான். கேட்டபோது ஆதி மூலப்பிரகிருத்தியின் தத்துவத்தை உணர்ந்தான். வியாசன் உணரவில்லை. அந்த பெண்ணுக்குள்ளே இருந்த வரிகளை எடுத்து ஆசைக்குள் தன் மனதை ஒதுக்கிவிட்டான். அதில் சுகபிரம்மம் ஆதி மூலப்பிரகிருதியை உணர்ந்தான். மனிதர்கள் அது உணர முடியாது. அதனால்தான் பிறப்புகள், குழந்தை பிறப்பது லீலை கேட்கும் போது ஆசைகளுக்கு இடமடித்து மாயைக்கு தேவையானது நடக்கும். இது ஞானியும் மகானியும் விட்டு வைக்காது. இந்த இடம் தெளிந்து வர வேண்டும். தெளிந்து வருவர். ஆகவே இதுபோன்று காவியங்கள் பிறந்தது. இதற்கு ஒப்பனையாக முதலிலே படைத்தது குரு. அவனுடைய யோசனையின் வழியாக பிரம்மத்தின் மாரிசி, அத்திரை, சூரியன், சந்திரன், செவ்வாய். பிரதான பிரதட்சிய பிரதஷ்ட சரஸ்வதி லோகே. நான்காவது வரி. சிருஷ்டி. பிரம்மன் சிருஷ்டிப்பது சிருஷ்டி அல்ல. ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் 10 திங்களில் 10 திங்களில் 300 நாட்களில் பிரம்மன் செய்யாத ஒரு வேலையை அவன் அச்சாணியாகத்தான் இருக்கிறான். கர்ப்பம் தாங்கி மகு பெற்று கொடுத்து அந்த இல்லறத்தினை ஆழ்ந்த ஆனந்த கடலிலே குட்டி வைக்கிறாள். இந்த பெண்ணை என்ன என்று சொல்வது? இவள் ஆதி மூலப்பிரகிருதியின் தொடர்ச்சி உள்ளவள். மூலப்பிரகிருதியின் தொடர்ச்சி உள்ளவள் இவள். மூலப்பிரகிருதியான கர்ப்பப்பையை தாங்கியிருக்கிறாள். இவை அனைத்தும் நிகழ்வது ஆதிபராசக்தியின் தன்மை. மனிதனுக்கு நாம் மனிதன் என்ற நினைவு இருக்க வேண்டும். மனிதருக்கு நாம் மனிதன் என்ற நினைவு இருக்க வேண்டும். எத்தனை சோகத்திற்காக அழுது கொண்டிருக்கிறோம். உலகமெல்லாம் ஆனந்தத்தின் நிலையில் இருக்கிறது. அனைத்துமே ஆனந்தம். அழிவிற்கு இடமில்லை ஐயா, அழுவதற்கு இடமில்லை ஐயா. அழுதிருந்தால் அந்த மகாவிஷ்ணு இன்று வரை படுத்திருப்பானோ?
ஸ்ரீரங்கநாதர் என்ற பெயர் எடுத்திருப்பானோ? படுக்க வைத்தான் அவனை இலங்கேஸ்வரன். அவன் தம்பிதான் இதை கொணர்ந்தான் உலகிற்கு. சிந்தித்து பாருங்களேன். அழுவதற்கு இடமே இல்லை. உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மண் துகள் கூட ஆனந்தத்தை சொல்கிறது. அனைத்து உறவுகள் ஆனந்தத்தை சொல்கிறது. பாவிகள் இல்லை என்று சொல்கிறது. பாவிகளாக இருந்தால் பிறப்பு நிகழாது. இத்தனை கோடி மக்கள், இத்தனை கோடி உலகம், 6 வகையான படைப்புக்கள், 6 அறிவில் படைப்பு, 6 அறிவுக்குள்ளே வித்தியாசமான நிலை. ஞானி, விஞ்ஞானி, மெய்ஞானி. மனிதனை மனிதன் என்று கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய மரத்துக்குள்ளே இருப்பது மிருகத்தின் நினைவு. அதற்காக அடுத்தது அன்னை என்ன செய்கிறாள்? இந்த செவ்வாய் என்ற குஜன் பேசியதை கேட்டு ஆனந்த கடலிலே நின்று விடுகிறார். ஏன்? அவளுடைய மூலப்பிரகிருதியான மூளையுடைய நரம்பிலே இருந்து அவளுடைய, நாம் பிறந்தது கூட தாயின் மூளை நரம்பிலிருந்து பிறந்திருக்கிறோம். அவளுடைய நினைவுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது பொருந்தும். நான் படைத்த உலகத்தை வேண்டாம் என்றான். யார் படைத்தது? ஆதி மூலப்பிரகிருதி. ஆஹா, என்னையும் வேண்டாம் என்றான். நான் தான் தாய். ஆதி பராசக்தி தான் தாய். பராசக்தி என்பவள் இருக்கிறாளே, ஈசனின் மனைவி, அவள் கூட தாய் அல்ல. கதை போக்கிலே வருகிறது. ஆறுமுகனாக பிறந்தான், ஒட்ட வைத்தார்கள், தாமரை மலரிலே இருந்தான், நெற்றிக்கண்ணிலே வந்தான். நெற்றிக்கண்ணிலே வந்திருந்தால் நெற்றிக்கண் சுட்டு சிவன் எரிந்திருப்பானே. தென்றனாக வந்ததே ஆதிபராசக்தி என்ற ஆதிமூல பிரகிருதி. இதுபோன்று கேட்டதை வைத்து அவள் தானே ஆதிமூல பிரகிருத்தியான ஆதிபராசக்தி தியானத்தில் அமர்கிறாள். தியானத்தில் அமரும்போது பெண்கள் தியானத்தில் அமரக்கூடிய காலத்தில் எது போன்று வேண்டுமானாலும் அமரலாம். முதலில் பஸ்மாசனம் இட்டுத்தான் அமர வேண்டும். அது தேவையற்றது அவர்களுக்கு. 2 முழங்கால்களை மட்டும் மடித்து அமரலாகாது, பீடைக்கால் என்பார். 2 முழங்கால்களை இப்படி மடித்து அமரலாகாது. அமர்ந்தாள். வலது பாதமும் இடது பாதமும் அதன் நரம்புகள் துடிக்கும் தன்மையை கண்டாள். அவள் அமர்ந்தது ஆனந்த கடலில் மனம் இருக்கும் போது அமர்ந்தாள். மனிதனுக்கு துக்கம் வரும்போது அமர்ந்தால் அது ஆனந்தமாக மாறும். ஒரு விஞ்ஞானியை கேட்டேன், நீ சன்னியாசியாக போகிறாயா என்று. வேண்டாம் என்று விட்டான். ஒரு மருத்துவனை கேட்டேன், என் மகன் திருமணமாகி பிள்ளை பேறு பெற வேண்டும் என்றாள். அதற்கு ஒரு மடையன் மகான் தேவைப்படுகிறது. இன்னொருவளை கேட்டேன், என் மகன் பெரிய வழக்கறிஞனாக வர வேண்டும் என்று.
ஆசானை அடிமுட்டாள் என்று நினைத்தனரோ தன்னை தான் மனிதன் என்று மறந்து விடுவான். அந்த மறதியை போக்குவதற்கு பத்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறாள் ஆனந்தத்திலே. இடது பாதத்தின் நரம்புகள் வலது பாதத்தின் நரம்புகள் பேசுகிறது. யாருடைய இடது வலது பாதம்? ஆதி மூல பிரகிருதியின். சிந்தித்து பாரும். தாயே, நான் உன்னை வணங்குகிறேன். ஆனந்தம் கரை புரண்டு மேலே எழுந்தது. நான் பிரகஸ்பதி வருவதை பொறுக்காமல் இருந்தேன். நான் பிரகஸ்பதி குரு என்ற பகவான் வரும்போது பொறுக்காமல் இருந்தேன். அதற்கு பாடம் நடத்தி நீதான் அந்த குருதி என்று சொன்னேன். தெளிந்தேன், படுத்தேன். 21 அவதாரங்கள் என்றாய். ஆனந்த கடலில் நீந்துகிறேன். 10 வெளிவரும் என்றார். 10ம் வெளிவந்தது. அதற்கு நான் ஆனந்தப்படுகிறேன். மேலும் வருமா? மேலும் வரும். எனக்கு போராமை நீங்கியது. உன்னுடைய பிராணசுருத்தியின் வழியாக சரஸ்வதியை படைத்திருக்கிறாள். ஆம், படைத்திருக்கிறேன். நீ அவித்யை நீங்கி வித்யா தத்துவத்திற்குள்ளே அவளை படைத்திருக்கிறாய். ஆம், படைத்திருக்கிறேன். அதனால் மனிதர்களுக்கு என்ன பலன்? மாயை கல்லவா ஓடுகிறார்கள்? ஆம், ஓடுகிறார்கள். ஆகவே நான் அந்த பிரத்யட்சையா என்று சொல்லக்கூடிய வித்யாதாரணியான உன்னுடைய பிராணசுருத்தியின் இயங்கக்கூடியவளுக்கு மனிதர்கள் மேல் கவனம் பெற வேண்டும் என்று நான் புதனாக உருவெடுக்கிறேன் என்றாள். என்னடா மகனே என்றால் புதன் உருவாகி வெளியே வந்து விட்டான். ஏனடா இது போன்று வந்தாய்? தாயே, நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன். அரங்கனாக வருபவன் 1000 குறை கேட்டு வருவான். முகத்தை பார்ப்பது சிரமம். என் பாதத்தை கண்டு வேண்டினால் அனைத்தும் நடக்கும். ஆம், நடக்கும். ஆகவே உன்னுடைய பாதத்தின் வழியாக வந்தேன். உனக்கு வாடகை வீடு எங்கே? பிரதட்சையா என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியின் சகஸ்ரார நரம்புக்குள்ளே நான் ஒடுங்குகிறேன் என்றார். ஏன் அங்கு நீ ஒடுங்குகிறாய்? அம்மா, சுகம் உடலை சார்ந்ததுடி. உடல் உயிரை சார்ந்தது. நான் தான் கண்டுகொண்டேனே. பிண்டத்தின் ஈரக்கசிவு காயாமல் இருப்பது உயிரின் தன்மை. அதில் அந்த உயிருக்குள்ளே பிராணனை சார்ந்த போது மறந்துவிட்டால் என்ன செய்வது? ஆகவே நான் சரஸ்வதியோட சகசராரத்தில் இருக்கக்கூடிய மூளை நரம்பு மண்டலத்திலே எடுக்கிறேன். ஆனந்தம் கோடி. உயிர் பிராணனை சார்ந்தது. உயிர் பிராணனை சார்ந்தது. சுகம் உடலை சார்ந்தது. உடல் உயிரை சார்ந்தது. உயிர் பிராணனை சார்ந்தது. நான் உன்னுடைய பிராணசுருத்தின் வழியாக படைக்கப்பட்ட சரஸ்வதி சிரசிலே சகசராரத்துக்குள்ளே நரம்புக்குள்ளே ஒடுங்குகிறேன். அப்படியே ஆகட்டும். ஒடுங்கினால்
அந்த உயிரோடு சேர்ந்த பிராணனை சார்ந்திருப்பேன். பிறப்பது முதல், நடப்பது முதல், கிடப்பது முதல், உயிர் விட்டவரை, உயிர் விட்டு 16 நாட்களோடு வரை என் மக்களோடு நான் இருப்பேன். சுகமை விடுத்து விடுகிறான், உடலை விடுத்து விடுகிறான், உயிரையும் விடுத்து விடுகிறான். பிராணன் எங்கே அலைவது? நான் அல்லவா அதை காபந்து செய்வேன். இந்த அருளை நீ எனக்கு அருள வேண்டும். ஆகவே அவன் எங்கிருந்து வருகிறான்? அன்னையின் பாதத்தில் இருந்து வருகிறான். பாதத்தை காட்டிட அருள் வந்துவிடும், ஞானம் வந்துவிடும், மாயை விலகி போகும், இல்லற சுகம் காணாது. அதற்காகத்தான் பார்த்தாள் மருமகள். பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த மகாலட்சுமி மிகவும் சூன்யக்காரி. கேட்டுக்கொண்டு தான் இருப்பாள். கேட்டுக்கொண்டிருக்கட்டும். 2 காலை மடித்து வைத்துக் கொண்டாள். 2 காலை மடித்து வைத்துக் கொண்டாள். மடித்து வைத்தவள் சாதாரணமான ஆள் அல்ல. பிரகஸ்பதியின் வழியாக சௌராஷ்டிர பிரஜாபதியின் வழியாக நேயப்பட்ட பதினெட்டு முழம் உள்ள புடவையை மடியாக கட்டி அந்த மடிக்குள்ளே காலை மறைத்து வைத்து விட்டாள். இந்த உயிரினங்களெல்லாம் வாழ வேண்டும், மக்கள் பேறு பெருக வேண்டும், என் செல்வம் பெருகி ஆனந்தமாக இருந்து பெண்ணே என்னை அடைய வேண்டும் என்று 2 பாதங்களை மூடிக்கொண்டாள். விட்டானா ஓவியக்காரன்? இவள் கள்ளி என்று ஓவியக்காரனுக்கு தெரியும். இடக்காலை உள்ளே வைத்து வலக்காலை தொங்கும்படி செய்து ஓவியத்தை வரைந்து வைத்து விட்டான். பாதங்களில் ஞானத்தின் சக்தி வரும். தன்னுடைய மருமகள் லக்ஷ்மி இது போன்று செய்துவிட்டாள் என்றுதான் அங்கங்கு திருக்கோயிலிலே இந்த அன்னை இடப்பாதத்தை மடித்து வலப்பாதத்தை வெளியே விட்டாள். திருமணம் நடக்கின்றது. முடிந்தவுடன் பெரியோர்களிடத்திலே ஆசீர்வாதம் வாங்குவது. ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய காலத்தில் அந்த பெரியோர்களின் அடிப்பாதத்திலே புதனோடு கூடி ஆதி மூல பிரகிருதியானே ஆதி பராசக்தி என்பவள் ஆதி வழங்குகிறார்களே, அவர்களுடைய கரங்கள் வழியாக தானே ஆசியின் கருவூலமாக அந்த மணமக்களுக்கு போகிறார்கள். அப்படி போக வேண்டும் என்பதனால்தான் இந்து மதத்திலே பாத பூஜை. ரகசியம். இந்த ரகசியங்களை இந்து மதத்திலே தெளித்து விட்டவள் அன்னை ஆதி பராசக்தி. யார் தெளித்து விட்டாள் இதை? அன்னை ஆதி பராசக்தி. இப்பொழுது புதனுடைய வேலை என்ன? மனிதன் தான் தன்னை உணர்ந்திருப்பதற்காக சரஸ்வதி தேவியின் சகதராரத்தில் மூளைக்குள்ளே ஓடிய நரம்புக்குள் அமர்ந்து விடுகிறாள். அப்பொழுதுதான் உயிரோடு பிராணன் கலக்கும். ஏதோ திருமணமானது, ஏதோ பெண் ஆண் இணைந்தனர், பிள்ளை பேறு பெற்றது என்பது ஆகக்கூடிய விஷயம் அல்ல. இதைத்தான் மகான் பாயாசம் கொடுத்து செய்தனர். 4 மகன் ராமன்,
லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். இதில் பரதன் சத்ருகன் தான் விசேஷமானவர்கள். அறிவாளியோடு அறிவாளி இருக்க வேண்டும். ஏன்? கேள்வி கேட்க மாட்டான். அறிவாளியோடு முட்டாள் இருந்தால் கேள்வியால் நேரம் வீணாகும். நான் 10 அவதாரங்கள் எடுக்கப் போகிறேன். சங்கும் சக்கரமும் சொல்லியதாம். எடுத்துக்கொள். உங்களை எங்கே வைத்து போவேன்? ஏன் வைப்பது? எதற்காக எங்காக வைப்பது? அந்நிலையுடன் வருகிறோம். எப்படி வருவீர்? பரதன் சத்ருகனாக. பரதன் என்ன கேட்டான்? பாதுகை கேட்டான். பாடம் நடந்தது எங்கே? ஆதி மூலப்பிரகிருதி இடத்திலே. ஆதி மூலப்பிரகிருதியின் வழியாக வந்தவன் புதன். அந்த வழியாக தோன்றியவன் ராமன். தவறுதலாக ராவணன் என்று எழுதிவிடாதீர்கள். ஒற்றை தலை ராவணன் அல்ல, ஒற்றை தலை ராமன். இப்போது ஒரு கேள்வி பிறக்கும். ஏன் 10 தலை? ஆசை எவ்வளவு? நமக்கே ஆசை. 14 உலகங்களை ஆளும் சக்தி படித்தவனுக்கு 10 தலை வேண்டாமா? ராமனாக பிறந்தான். அவிர்வாகத்தின் சக்தி. ஆகவே அன்னையின் பாதங்களிலிருந்து வந்தவன் புத பகவான். அவன் நேரடி தொடர்பு யாருடையவன்? ஆதி மூலப்பிரகிருதியின் தன்மை உடையவன். அவனுடைய ஆகரண சக்திகள் எங்கிருந்து வந்தது? மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து வந்தது. மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து ஏன் வந்தது? குருவை படைக்கும் போது மனத்தின் போராமை அது நீங்கிய பின் குரு என்ற குருதி பெண்ணின் தன்மை என்று உணர்ந்தான். சூரியாதி சந்திராதி மாரிசி ஆத்திரி வழியை உணர்ந்தான். குஜன் என்ற ஒரு கோளை உணர்ந்தான். உணர்ந்தபோது அரங்கனின் ஆக்ரஷ்ண சக்தி அன்னையின் பாதத்தின் அடிப்பாதத்தின் நரம்பு வழியாக புதன் வந்தார். எதற்காக? அந்த புதனின் வேலை என்ன? படுத்திருந்தானே அரங்கன் யோசித்தான். ஆதி மூலப்பிரகிருதி என்பவள் பெண்டான். இருப்பினும் இத்தனை ஞான அறிவா? அவளின் ஞானத்தை எங்கு நாம் அடை காப்பது? அவளின் ஞானத்தின் அறிவை எங்கு நாம் அடைக்காத்து திருடிக் கொள்வது? அதனால்தான் இடையன் மகாவிஷ்ணு. இருவருக்கும் இடைப்பட்டவன். கலி முடியும் போது எழுந்தருள்வானோ? இல்லை. பிரளயம் அனைத்தும் அவனுடைய வயிற்றுக்குள்ளே அடங்குகிறது. அசையாமல் ஆனந்த கடலிலே ஆதி மூலப்பிரகிருதியை நினைத்து படுத்துக் கொண்டிருக்கிறான். படுத்திருந்தவன் பிரளயத்திலிருந்து மறுபடியும் உற்பத்தியாகும் காலம் வரை தான் அசையாது இருக்கிறான். இதுதான் அரங்கம். அதற்காகத்தான் பார்க்கடலிலிருந்து லட்சுமி சென்று கேட்டாளாம், என்னை மணந்து கொள்கிறாயா என்று. ஆதி மூலப்பிரகிருதியின் அழகிலே இருந்தவன் நான், எனக்கு நீ வேண்டாம் என்றாள். தாயை தவிர மகாலட்சுமியாக இருந்தால் கூட அதை மாயின் பிரகிருதி என்று விலக்கி வைத்தான். ஆதி மூல பிரகிருத்தான் அருள செய்து சக்திகளை கொடுத்து 16 கரங்களை கொடுத்து விஷ்ணுவின் இதய குகைக்குள்ளே அகோபலி என்று சொல்லி அவளை அமர வைத்தான். ஏன் அமர வைத்தான்? அவனுடைய சுகம் கூட உடலை சார்ந்தது தானே, அவனுடைய உடல் கூட உயிரை சார்ந்தது தானே, அந்த உயிர் கூட பிராணனை சார்ந்தது தானே. அந்த சக்தியை மகாலட்சுமியை வைத்து செய்கிறாள்
ஆதி மூலப்பிரகிருதி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தி. சரி, ஏன் அங்கு அமர வேண்டும் புதன்? அரங்கத்தில் தான் ஆட்கொண்டு இருந்த நிலையில் சரஸ்வதியை வித்யாதாரணி என்று சொல்லிவிட்டாள். அங்கு நுழைந்தால் தான் வித்யாதாரகன் ஆகிறான். அதனால்தான் ஜோதிடத்திலே புதன் வித்யாகாரகன். வித்தை கல்வி. என்ன கல்வி? ஞானத்தின் கல்வி. 84 லட்சம் பிறப்புகள் வேண்டும் ஐயா. அதற்கு 84 லட்சம் பிறப்புகள் வேண்டும். முல்லை மலராக பிறந்தால் எத்தனையோ மலர்கள் வர வேண்டும். செம்பருத்தியாக இருந்தால் எத்தனையோ செம்பருத்தியாக பிறக்க வேண்டும். காக்கையானால் எத்தனை நிறமுள்ள காக்கையாக வர வேண்டும். காக்கையாம். ராமாயணத்திலே காக்கையும் உண்டு. ராமன் படுத்திருந்தானாம். ராமனுடைய மடியில் சீதா பிராட்டி படுத்திருந்தானாம். ஒரு இடம் அது போன்று. மறு இடம் மாறி படுத்துக் கொள்கிறார்கள். ராமன் மடியில் சீதாவும், சீதா பிராட்டி மடியில் ராமன். காகாசுரன் பறந்து வந்தான். ராமாயண காலத்தின் காலம் தள்ளும் என்று மார்பகத்தின் அழகை கண்டு கொத்திவிடுகிறான். அதற்காகத்தான் அவனுக்கு ஒரு கண் பார்வைதான் காகத்திற்கு. இதுதான் காக்காய் பிடிப்பது, வலி இல்லை. இதுபோன்று ஒவ்வொரு இடத்திலும் ஆதிசக்தியான ஆதி மூலப்பிரகிருதியின் தன்மை ஆன்மீகத்திற்கு விளங்குகிறது. இதை தான் ஏகோபித்து கண்டுபிடித்தவன் தான் புதன். அவன் எழுந்தருளி வெளியே வந்தது எங்கே? பாதத்தின் வழியாக. ஆக புதன் பாதத்து வழியே எழுந்து வந்தான். அவனுக்கு வித்யாதாரன் என்ற பெயர். அவித்யாதாரன் என்பது பெயர் அல்ல. வித்யாதாரன். வித்யா என்பது ஒரு பெண்ணை பெண்ணானவள். ஒரு பெண்ணை பெண்ணானவள் அவித்தை என்ற மாயை அல்லாது வித்யா என்ற ஞானத்தின் நிலையில் ஆதி மூலப்பிரகிருதியான ஆதிபராசக்தியின் வழியாக மூலப்பிரகிருதியின் சொரூபமாக அந்த பெண்ணை சரஸ்வதி என்ற பெயரோடு தன்னுடைய பிராணசுருத்தியின் வழியாக படைத்து விட்டாள். வித்யா பவந்து என்பது பெயர். இந்த வித்யா என்பது அஞ்ஞானிகளை குறிக்காது, ஞானிகளை குறிக்கும். அஞ்ஞானியோ ஞானியோ மோனியோ யாராக இருந்தாலும் ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பெடுக்க வேண்டும். அந்த ஆணாக பிறப்பெடுக்கக்கூடிய காலத்திலே அவனுடைய உயிர் பிராணனை சார்ந்திருக்க வேண்டும். இந்த பிராணனை ஏன் சார்ந்திருக்க வேண்டும்? அனைவருடைய உடலிலும் பிராணன் என்பது உண்டு. இந்த பிராணனின் தத்துவம் இயங்கிக் கொண்டே இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை அனைத்துமே உயிர். ஏற்றுக்கொள்ள முடியாது. மரம் நட்டவுடன் என்ன ஊற்றுகிறான்? தண்ணீர் ஊற்றுகிறான். என்ன? ஈரம் தேவை. ஆணி வேர் சிலம்பு வேர் பற்றி கொள்ளும் பூமியை. பூமி பெண்ணின் உருவம். அந்த ஈரத்தின் தன்மைதான் உயிர். அதை அசைக்க வைப்பது பிராணம். ஏன் அந்த பிராணனை அசைக்க வைக்க வேண்டும்? இந்த பிராணனானது ஆன்மீகத்தின் இறுதி நிலையான
உடல் ஜீவத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலத்திலே இந்த ஜீவம் என்பது என்ன? ஆதி மூலப்பிரகிருத்தியின் வழியாக வந்த ஒரு மூலப்பிரகிருதியோடைய ஷாயா பிரகிருதி ஆணின் தத்துவம். ஷாயா பிரகிருதி ஆணின் தத்துவம். மூலப்பிரகிருதி, அதுக்கு முன் ஆதி பிரகிருதி, ஷாயா பிரகிருதி. ஷாயா பிரகிருதியின் வழியாக விதை, அது பிரகிருதியை மூல பிரகிருதியின் தன்மைக்கு அழைத்து செல்வது பெண்ணுடைய கர்ப்பப்பை. அதன் அதிர்வு நிலைகளை தாங்குவது பிராணன். இந்த பிராணன் இறந்தபோது 16 நாட்கள் வரை அனைத்து மனித தத்துவத்திற்கும் பொருத்தமாக இயங்கும். ஹிந்து மதச்சாரலிலே 13வது நாள் சுபம் கண்டு, அடுத்த சடங்குகள் 3 நாள் கண்டு, அதோடு ஓராண்டு காலத்திற்கு பின் நினைவு கூறுவது. இந்த உடல் வேறு ஜீவம் வேறு என்று பிரிந்து, அதாவது ஜீவாத்மா, இது எங்கிருந்து வந்தது? பரமாத்மாவிடமிருந்து வந்தது. அந்த பரமாத்மா என்பது யார் இங்கே சித்தரிக்கப்படுகிறது? 3 தெய்வங்கள், அந்த முத்தேவியர்கள். அந்த பரமாத்மாவின் தன்மை மகாவிஷ்ணுவாக சித்தரிக்கப்படுகிறது. அதற்கு, அதாவது சாயா பிரகிருதி, விஷ்ணு கூட சாயா பிரகிருதி, மூலப்பிரகிருதியின் தன்மைக்கு ஒடுங்குகிறது. அந்த மூலப்பிரகிருதி என்று சொல்லக்கூடியவள் அன்னை. ஆணை வைத்துத்தான் ஆன்மீகத்தை போதிக்கின்றார்கள். ஒரு பெண்ணை வைத்து போதிக்கக்கூடிய காலத்தில் பிறப்புகள் நடக்காது போகும். இந்த புதன் என்று சொல்லக்கூடியவன் ஜீவம் கண்டு உடலை பிரித்தெடுத்து ஆன்மீக சிந்தனைகள் கடந்து, பிறப்புகளை கடந்து, ஜீவத்தின் தன்மை உணர்ந்து, உடல் வேறு என்பதை உணர்ந்து, இந்த ஆன்மீக கருத்துக்களை கண்டு, வானவெளியில் யோக சித்தத்தை கண்டு, அந்த யோக சித்தத்தின் வழியாக பிறப்புகள் 1000 ஆண்டு பிறக்காமிருந்து மீண்டும் பிறந்து ஒரு உடலை தாங்கி, அந்த உடலிலிருந்து மீண்டும் தான் மறைந்து, அது மற்றொரு உடலை கண்டு, இதுபோன்று ஜீவம் உடலை வைத்து மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சித்தென்று சொல்லி விளையாடுவார்கள். அந்த இடத்தில் ஒரு குறை. ஆகவேதான் புதன் நரம்பு மண்டலத்தில், யாருடைய நரம்பு மண்டலத்தில்? சரஸ்வதி தேவியின் சகசிராரமான மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் வாசம் செய்கிறான். ஏன் வாசம் செய்கிறான்? அவித்யை நீங்கி வித்யா தத்துவம். அந்த வித்யா தத்துவம் என்பது என்ன? ஞானத்தின் தத்துவம். அது பிராணனுக்குள் ஒடுங்குகிறது. ஏன் அது பிராணத்துக்குள்ளே ஒடுங்குகிறது? பல பிறப்புகள் காண்கிறது. பல பிறப்புகள் கண்ட மகான் பல்லாயிரம் கோடி. அதில் 2 வகை. உடலை விடுப்பது, அடுத்த பிறப்பு எடுக்கலாம் என்று. உடலை சமாதிக்குள் அமைப்பது, அடுத்தது ஜீவசமாதி. ஜீவ சமாதி. உடல் வேறு ஜீவம் வேறு பிரிந்து மீண்டும் புதைக்குள் ஒன்றாகி, வேண்டிய போது அந்த உடலோடு கூடிய ஜீவனானே, அந்த சமாதிக்கு தலைவனான
மகாகுரு வெளிவந்து மக்களை சந்திக்கின்றனர். இங்கே ஒரு படி மேலே சென்றால் கண்ணன் உடலை விடுத்தான், வேறொரு உடலுக்கும் சென்றான். ராமன் ஒரு உடலை விடுத்தான், கண்ணனாக வந்தான். கண்ணன் விடுத்து சீனிவாசனாக வந்தான். ஹரிகதா என்று சொல்லி ஹரியன் உடலாக வந்தான். அவர்கள் விட்ட உடலை ராமனாக தியானித்தால் ராமன் அந்த உடலோடு வருகிறான். இதற்கு அந்த பிராணனும் ஜீவனும் ஒன்றிணையே பழைய உடல் தரித்து வரலாம். அந்த இயக்கத்தை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி புத பகவான் ஆதிபராசக்தியின் 2 பாதத்திலே இருக்கக்கூடிய நரம்புகள் வழியாக வெளிவந்து சகசிராரம் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியின் மூளை நரம்புக்குள்ளே ஒடுங்குகிறான். இது வித்யாதாரணி. சராசரி மனிதன் ஜீவம் பிரிகிறது, உடலை விட்டு விடுகிறான். இந்த உயிர் பிராணனை சேர்ந்த நிலையில் புதன் தொகுத்து வழங்குகிறான். எப்படி வழங்குகிறான்? ஜீவத்தையும் உடலையும் பிரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதற்காகத்தான் பகவத்கீதையில் சொல்கிறான், ஜீவாத்மா பரமாத்மா. உடல் நிரந்தரமானதல்ல என்று அங்கங்கு சொல்கிறான். 700 ஸ்லோகத்தின் முகப்பு அதுதான். ஆனால் பெரிய மகான்கள் வாழ்க்கையில் வியாசரை எடுத்துக்கொள்ளுங்கள். படைப்புகளுக்கு அவர் தேவைப்படுகிறது. அந்த உடல் தேவைப்படுகிறது. இன்று இன்னாரோடு உடல் அணைக்க வேண்டும் என்கிறார். ஒரு பெண் குருடியை அனுப்புகிறாள். குருட்டுத்தனமாக பிறக்கிறான் ஒரு மகன். அது ஜீவன் பிராணனை சார்ந்தது, ஜீவன் உடலை சார்ந்தது. இது போன்ற மகான்கள் பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஆகாய வழியில் அந்த கோடிக்கணக்கான மைல்கள் கடந்து ஆகாய மார்க்கத்திலே சித்து புருஷாத்மா வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நினைவு, உலகியல் இன்பத்தில் மேல் ஒரு நினைவு வரும் காலத்திலே ஜீவம், உடல், உயிர், பிராணன் ஒன்றிணைந்து வந்து மகரிஷிகள் தன் மனைவியோடு இருந்து மீண்டும் செல்வர். இது மனிதனுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஈடாக சொல்லிவிட முடியாது. ஆன்மீகத்தின் ஆதி மூல பிரகிருதியை உணர்ந்தவர்கள்தான் இதுபோன்று பிராணனையும் உயிரையும் ஜீவத்தையும் உடலையும் ஒன்று சேர்க்கும் தத்துவத்தை உணர்வர். இந்த தத்துவத்தை தான் கடைபிடிக்க வேண்டும் என்று வித்யாபவந்து என்று சொல்லக்கூடிய புதனாக நான் பரிமாணம் செய்கிறேன் என்று ஆதிபராசக்தியானவள் தான் தன்னை கொண்டு தன் வழியே தியானத்தில் அமர்ந்தபோது அவளுடைய பாதத்தின் நரம்பு வழியாக வருகிறாள். பாதத்தின் நரம்பு வழியாக வருகிறாள். அந்த நரம்பின் தத்துவம் என்னவென்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.